எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரோதயா. நான் மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் கிராமத்தில் இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகணுங்கிறது கனவு. அதுபடி நான் நல்லா படித்தேன். 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஆக்கூரில். அதே மாதிரி அதுக்கப்புறம் 11th 12th திருக்கடையூர் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அது முடித்தோடனே அங்கே இருக்க எல்லாருமே நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்லி அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மெட்டீரியல், நீட்டுக்கான மெட்டீரியல்லாம் கொடுத்து நல்லா படிக்க சொல்லி எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதுபடி நான் நல்லா படித்து அந்த வருஷமே 12th முடித்த உடனே நான் எக்ஸாம் எழுதினேன். நீட் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுதும்போது ரொம்ப கம்மியான மார்க், 107 மார்க் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமாவும் அவங்க எல்லாருமே, எங்கள் அம்மா அப்பா, பெரியப்பா பெரியம்மா, எங்கள் குடும்பத்தில் இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே உன்னால் முடியும், ஒரு வருஷம் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் நான் வீட்டில் இருந்தே தான் படித்தேன். ஏன்னா அந்தளவுக்கு வசதி கிடையாது அப்பாவுக்கு கோச்சிங் கிளாஸ்லாம் சேர்க்குற அளவுக்கு. அதனால் நான் வீட்டிலேருந்தே படித்து ஒரு வருஷம் எழுதினப்போவுமே 254 மார்க் தான் வந்துச்சு. அதுக்கு சீட்டு கடை பேசினாங்க. அப்பா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அப்பா என்கிட்ட கேட்டப்போ நான் ஒரு வருஷம் படிக்கிறேன்ப்பா, இது என்னோடய ஆசை, நான் கண்டிப்பாக அதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அப்பா சரிம்மா நீ படி அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி படிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. நான் படித்து இந்த வருஷம் நல்லாவே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். படித்து இப்போ எனக்கு 497 மார்க் கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இப்போ எனக்கு சீட் கிடச்சிருக்கு, MBBS சீட்டு. 5% ஒதுக்கீட்டுப்படி எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதுக்கு அரசாங்கத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த திட்டத்தின்படி கிடைச்சதுனால இதை ஒரு 10% உயர்த்தி கொடுத்தாங்கன்னா இன்னும் என்ன மாதிரி நிறைய கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். நான் ஒவ்வொரு தாட்டியும் தோத்தப்போ என்னால் முடியும்னு விடாமுயற்சியோடு படித்ததுனால தான் நான் இப்போ சாதிக்க முடிஞ்சுது. அதனால் யாரும் உங்களால் முடியாதுன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க, உங்களால் முடியும், படிங்க. விஜயா, நான் அந்த பாப்பா சந்திரோதயாவோட அம்மா. எங்கள் பாப்பா சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும்னு எழுதி பார்க்கும், பேர் அதே போல் டாக்டர் போல் சைன் பண்ணி கூட பார்க்கும். அதை சரி பாப்பாவுக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி இதை படிக்க வைக்கலான்னு சொல்லி, அதுவும் நல்லா படிச்சுது. 10th 12thலாம் நல்லா மார்க் வாங்குச்சு. சரி படிக்க வைக்கணுன்னு ஒரு 2 வருஷம் எழுதி பார்த்தது, மார்க்கு பத்தலை. இருந்தாலும் எங்களால் படிக்க வைக்க முடியல. எங்கள் வீட்டுக்காரரும் கூலி வேலைக்கு போவார், நானும் போவேன். பாப்பா மட்டும் வீட்டில் இருந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் உதவிகரமாக இருந்துட்டு அதனாலேயும் படித்து அதுக்கு நைட்டு 2 மணி வரலையும் படிக்கும். அடுத்தது ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சி படிக்கும். நாங்களும் அது கூட வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அதுக்கு உதவிகரமாக நாங்கள் அது படிக்கிற வரலையும் நாங்களும் மூச்சிக்கிட்டு இருந்து அதுக்கு காப்பி கீப்பி போட்டு கொடுத்துட்டு உதவியாக இருந்தோம், நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும். இப்போ ஆடு கூட எங்கள் பாப்பா பார்த்துக்குவோம். ஆட்டை விட்டு நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் இருந்துட்டு ஆடு கூட பார்த்துக்கிட்டு எல்லா வேலையுமே எங்களுக்கு உதவியாக இருக்கோம். நாங்களும் அதுக்கு உதவியாக இருந்தனால இப்போ கொஞ்சம் எங்கள் 3வது முறை எழுதி பாஸ் பண்ணியிருக்கு. அந்த நீட்டில் பாஸ் பண்ணதுனால 7.5% எங்களுக்கு கிடச்சிருக்கு நீலகிரியில். அதில் ரொம்ப இந்த அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். எங்கள் பாப்பாவோட ஆசை நிறைவேற்றி வைக்கணுங்கிற கனவு, எங்களோட கனவு நிறைவேறியிருக்கு. இதுக்கப்புறமும் நாங்கள் அது விருப்பப்படி என்ன படிக்கணும்னு நினைக்கிதோ அதுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம்.